Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chilli beef எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பீஃபை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கேப்சிகம்மை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில்லி, அதுக்கப்புறம் ஆனியனையும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஃபோட இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறணும். நம்ம முன்னாடி வேக வச்சிடுறதுனால நமக்கு ஈஸியாக நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்த போது கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை சில்லி பீஃப் செய்யும்போது நார்மல் ஆகிடும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஆனியன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆன பிறகு பச்சை மிளகாவையும் ஆனியனையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஆனியன் குக் ஆகணும். இது சில்லி பீஃப்க்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஆனியனும் சரி கேப்சிகமும் சரி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகி குக்கான பிறகு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகமையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா குக்காகி வந்தபோது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு, ஏன்னா பீஃப்க்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி அதுலேயே சேர்த்து வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக்காகிடுச்சு இப்போ ஆனியன். இப்போ நம்ம பீஃபை சேர்த்துக்கலாம். பீஃபையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம இப்போது கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அது தண்ணியில் திக்காக கரைச்சி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா குக் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறனால உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்க்குறோம். அந்த நம்ம பீஃப் ஃப்ரை பண்ண பீஃபும் லூஸ் கொடுக்கும். அதனால் சாஸ் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் சோயா சாஸ் சேர்க்கலை. இப்போ இது நல்லா குக்காகி வரட்டும். இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா குக்கான பிறகு ரெடி ஆயிரும். சுருண்டு வந்த உடனே நம்ம சில்லி பீஃப் ரெடி ஆயிரும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம சூப்பரான சில்லி பீஃப் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Thank you for watching.